எதற்காக இந்த நாம் தமிழர் கட்சின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, நான் முதலே நான் எப்படி சொல்றேன்னா, அந்த அரசியல்ன்றதை நான் வெறுத்துட்டேன். ஏன்னா நிறைய கட்சிங்க இருக்காங்க, ஜாதி கட்சி நிறைய கட்சி ஜாதியை வச்சுதான் அரசியல் செய்யறத தவிர இந்த ஆதி குடி தமிழினத்தை மறந்துடுறாங்க. எதனால சொல்றேன்னா, இப்ப நம்ம நிறைய தலைவர் நம்மளோட முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் இருக்கிறவங்க ஒரு வரலாறாச்சு இந்த மெரினா கடற்கரையோ அல்லது மற்ற மாநிலங்களிலோ எங்கேயாவது இருக்கிறதுங்களா, இல்ல தமிழ்நாட்டிலே வேற எங்கேயாவது இருக்குதா? எதற்காக சொல்றேன்னா, 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டா 2.5 ஏக்கர்ல நிலத்தை வச்சு 10 கிலோன்ற ஆளுமை இருக்கிறதா திராவிட கட்சியோட கொள்கையும் சரி, அடிப்படையும் சரி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை கட்டி ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனோட சமாதியை போய் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் சமாதி மாதிரி கிடக்குது. அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு எரிச்சலா வருது. ஏன்னா முறையே அந்த கட்சியை ஆதரிக்கிற நேசிட்டது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த பேஸ்புக்ல நிறைய வீடியோ பார்ப்பேன், சீமனா வீடியோ. இவரும் இப்படிதான், இவரும் யாரா இவரும் இப்படி கட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சா நானு. ஆனா ஒரு நாள் எங்க ஏரியால இருக்கிறவங்களும் தம்பி வாப்பா எங்க கட்சிக்கு ஓட்டு போடுப்பா, எங்க கட்சி ஓட்டு, அதெல்லாம் வேணாம், நான் எனக்கு அரசியலே பிடிக்காது, அரசியலே வேணாம். ஏன்னா ஓப்பனா சொல்ல போறேன், நானும் ஒரு விஜய் ரசிகர் தான். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எங்க வீட்டாண்ட கேட்டா தெரியும். அதனால என்னோட முன்னோர்களும் சரி, எனக்கு முன்னாலும் சரி, என்னோட இனத்துக்காக போராடுறவங்க தான் என்னோட பெரியாரும் சரி, தலைவரும் சரி. அவங்களோட கொள்கையை எடுத்து இப்ப வைக்கிறேன். எதனால சொல்றேன்னா, இந்த கட்சி இந்த திராவிடன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழனோட வரலாறு ஒண்ணு அழிச்சிட்டு தான் வருது. சிம்பிளா சொல்ல போனா, நான் இருக்கிறது இந்த ஓட்டேரியில பாத்தீங்கன்னா காலங்காலமா 75 ஆண்டு காலமா திராவிட அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு மாற்றம் மாறி இருக்கா? அவனா நான் பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக, பரம்பரை புதுசா வந்த கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும். ஏன்னா நமக்காக எந்த கட்சி முன்னெடுத்திருக்கு? தமிழ் இனத்துக்காக. ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கட்சி எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தாலே நாங்க யாருன்னு சொல்றது ப்ரூவ் பண்ண முடியும். எது வேணாலும் சீமானா வரமாட்டாரு இப்படியே நீங்க சொல்றீங்களே, நீங்க ஓட்டு போடலாம், நாங்க வருவோம். நீங்க ஓட்டு போட்டுட்டு அப்புறம் நீங்க எங்களை கேள்வி கேட்கலாம். நான் இப்பயே சொல்றேன், எங்க தொகுதி வேட்பாளர் நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா, சொன்ன அறிக்கை எதுவுமே செய்யலன்னா என்ன சட்டையை பூச்சி கேளுங்க, வேட்பாளர் சட்டையை பூச்சி கேளுங்க. ஏன்னா நான் பண்ண வைப்பேன். ஏன்னா எங்க நாட்டுக்கு எங்க மக்களுக்கான என்ன அரசியல் என்றதோ எங்க கட்சி கொள்கையின் அடிப்படைப்படி நாங்க செஞ்சு முடிப்போம். நீங்க எங்க பாத்தீங்கன்னா இந்த தொகுதியோட எம்எல்ஏ உங்களுக்கு யாராவது தெரியுமா? எங்க வீட்டு அருகில் கேட்பேன், நம்ம தொகுதியோட எம்எல்ஏ யாரு பண்றேன், அது யாருன்னா இருக்கட்டும்பா, யாருன்னா காசு கொடுக்குறா ஓட்டு போடும் போது அது போதுமான்றாங்க. எங்க கட்சியில பாத்தீங்கன்னா எம்எல்ஏன்றவங்க ஓட்டு போட்டீங்கன்னா மக்கள் சேவையை மட்டும் தான் செய்வாங்க தவிர எலெக்ஷன் டைம்லயோ இல்ல எலெக்ஷன் வர டைம்லயோ இந்த நாய் வண்டி ஏத்தலாம் மாரி இந்த டாடா ஏசி வச்சு ஏத்தின்னு போய் அரசியல் பண்றாங்க நாங்க கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா அரசியல் டைம்ல மட்டும்தான், எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த வயல் எல்லாம் புகை வச்சா எலி வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் இந்த ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, எந்த கட்சியும் சரி வெளியே வருவாங்க. நான் மிஞ்சி சொல்ல போனா என் தொகுதியிலே எனக்கு 30 வயசு ஆகுது. 30 வயசுல 3 வாட்டி தான் பார்த்திருப்பேன் நம்ம தொகுதி எம்எல்ஏவை. இவருக்கு நான் நம்ம தொகுதி எம்எல்ஏன்ற மாதிரி ஆச்சரியப்படுங்க. ஏன்னா டெவலப்மெண்ட் சொல்றாங்க தவிர்த்த அதே நீங்க அந்த ஓட்டேரி சைடு பாத்தீங்கன்னா குப்பை நாத்தடிக்கும். நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், நீ எந்த ஏரியாப்பான்னு கேட்பாங்க. நான் பொசோகம் இல்லைன்னா பெரம்பூர்னு சொல்றேன். ஏன்னா ஓட்டேரி சொன்னீங்கன்னா அந்த குப்பத்துல இருக்கிற அந்த காவல இருக்கிற அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா 75 ஆண்டு காலமா நம்ம வச்சு அடிமைத்தனம் பண்ணி வச்சு இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நம்மளை வச்சு நடத்துறோம் போது திருப்பி நீங்க அவங்களுக்கு போய் வாக்கு போடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இருக்கிற இல்லையான்னு தெரியல. எனக்கு தான் ரொம்ப நான் மன உளைச்சல் ஆயிட்டேன். நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் சரி, உங்களோட மக்களோட குறைகளை கேட்டு நம்ம செஞ்சாலும் சரி, ஏதாவது பிரச்சனைனா என்ன சொல்றீங்கன்னா சீமான் வராரு, அந்த கட்சி ஜெயிக்கும்பா, அந்த கட்சி ஜெயிக்கும்பான்றீங்க. ஆனா அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏன் நீங்க திராவிடத்தை ஆதரிக்கிறீங்க எனக்கு தெரியல. திராவிடா என்னன்றது ஓட்டு போடுறது தெரியல. அது என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு தமிழ் தேசியம் என்ன கேட்டா நான் சொல்லுவேன், இது தமிழ் தேசியம், இது திராவிடம் சொல்லிட்டு. அது எவனாவது நான் திராவிடத்தை ஒரு கொள்கையோட நிலப்பட சொல்லுவீங்களா? ஆனா தமிழ் தேசத்தை இப்ப கூட நான் மேடை விட்டு நான் கேட்டா சொல்லுவேன், தமிழ் தேசியம் இதுதான், தமிழ் தேசம்னா
இதுதான் ஆதரிக்கணும், இதுதான் தமிழ் தேசியம் சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் வந்து நான் ஒண்ணும் ஓப்பனா சொல்ல போனா, நான் வந்து முதல்ல வந்து ஓட்டு போடணும்னு சொல்லும் போது வந்து நோட்டா போடணும்னு சொல்லி சொன்ன உடனே, நான் முதல்ல போட்ட ஓட்டு நோட்டா கிடையாது, அண்ணன் சீமானுக்கு தான். அவரை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா பயங்கரமான விஜய் ரசிக்கிறேன். வீட்டுல பீரோல வண்டியில கதுல டோர்ல இருக்கிற எல்லாத்துலயும் விஜய் 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 தளபதி 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 கத்துறாரு. ஆனா என்னையும் வந்து ஒரு தற்கூறியா இருந்த ஒரு அறிவரை ஆக்கியிருக்காரு. ஏன்னா என்ன நான் ஏற்றிருக்கிற கொள்கை அப்படி சித்தாந்த அடிப்படையில் அப்படி நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே ஓட்டு கேன்வாஸ் மீது இந்த மாதிரி திருமணி கூட்டம் போட்டிருந்தாங்கன்னா அங்க போய் ஒண்ணுங்கிற மக்கு மேல தான் உட்கார்ந்து இருப்பேன். ஆனா எனக்கு இதுதான் முதல் மேடை பேச்சு. ஆனா இவ்வளவு தூரம் பேசுற போது எனக்கு அறிவு வளர்த்தது என்னோட அரசியல் ஆசன் செந்தமன் சீமான் தான். அதை பெருமையா கர்வத்தோட சொல்லுவேன். நீங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் சொல்றேன், வரும் தேர்தல்ல எங்களோட விவசாய சின்னத்தை நீங்க போட்டுட்டு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. போடாமே வந்து கேள்வி கேட்க கூடாது. ஓப்பனா சொல்ல போனா நீங்க விவசாய சின்னத்தை போட்டாதான் நம்மளோட வாழ்க்கை முறையும் மாறும். இல்ல காலங்காலமா காசா கிராண்டு அப்புறம் இந்த எஸ்பிஆர் சிட்டி அங்க வந்து நீங்க தான் வந்து நம்ம ஆண்டு இருப்பாங்க. நீங்க எல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து அந்த ஜாதி, நான் வந்து ஆண்ட குடி அந்த குடின்னு சொல்றதுலாம் வந்து வெக்கப்படணும். ஏன்னா அதே ஆண்ட குடி இந்த குடி இருக்கிறதுதான் வந்து காசா கிராண்டு நம்ம யாரு சேடுங்கெல்லாம் வந்து அடுக்குமாடு குடியிருப்பு. அதே அடுக்குமாடு குடியிருப்பு ஹவுசிங் போர்டு பாத்தீங்கன்னா காரி துப்பம் ஆட்டோ வர மாட்டான். ஐயோ அந்த ஊரா அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறது யாரு? இந்த திராவிடம். இதே திராவிடம். சரி இது திராவிடத்தை விடுங்க. நீங்க இந்த பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் திருமாவளவன் விசிகேன்றீங்களே, விசிகே அன்புமணி ராமதாஸ் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. நீ ஒரே ஜாதின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை கட்டி கொடுப்பாங்களா? இல்ல அவரே ஒரே ஜாதின்னு சொல்லிட்டு உன்னோட கல்வி தகுதி ஏதாவது மேம்படுத்தி விட்டுருக்காங்களா? தம்பி என் ஜாதி தானே, நீ வந்து படிப்பா, நான் உனக்கு படிப்பு செலவெல்லாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிருக்காங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சா மட்டும்தான் நம்ம ஏதோ குதிரைக்கு 2 கடிவளம் கட்டின மாதிரி திபு 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 திராவிடம் 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 சொல்லி ஓடக்கூடாது. நம்ம யாரு, நம்மளோட வரலாறு என்ன, ஒருத்தன் கத்துறான எதுக்காக கத்துறான், அவன் கத்துறான்றதுலாம் வந்து நீங்க பார்க்க கூடாது. கத்துறதுல பேச்சு தெளிவான பேச்சு இருக்கா, கரெக்டான கொள்கை சித்தாந்தம் இருக்கா, அதை முதல்ல நீங்க பார்க்கணும். அதை பார்க்காம வந்து நீங்க காலங்காலமா திராவிடம் 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 சுத்தா வேஸ்ட். இதே நீங்க இந்த வர எலெக்ஷன்ல எங்க ஓட்டு நீங்க போடாம போனீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இலங்கையில் நடந்த மாதிரி இங்க நடக்கும். அச்சு திருத்துவாங்க. நீ வந்து அப்ப அந்த ஆண்ட குடி இந்த குடி எல்லாம் சொன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. உனக்கான தலைவனை நீ தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் உனக்கான வாழ்வு முறை பிறக்கும். நீ வந்து இதுக்கு மேல நீ வந்து நான் அவங்களுதான் போடுவேன் போது கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஒருத்தன் உயிரிழந்து இருக்காங்க அவங்களுக்காக கத்துவான். எல்லா பிரச்சனையும் நிக்கிறது ஒரு தலைவன் செந்தமன் சீமான் மட்டும்தான். வேற எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யாரும் நிக்க மாட்டான். அப்படியே நின்னாலுமே வந்து அப்போதைக்கு பண்றேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டான். ஏன்னா எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் நேரத்துல வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு சந்தில போனா மூத்திர வாடை அடிக்குதுன்னு சொன்னா அந்த மாதிரி மூத்திர சங்குவாங்க. அந்த மாதிரி வந்து டாக் வாசனை வந்துச்சுன்னா எலெக்ஷன் வருதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரோடு போடுவாங்க, திடீர்னு ரோடு போடுவாங்க, திடீர்னு வந்து உனக்கு பட்டம் வாங்கி தரேன், திடீர்னு உனக்கு அது பண்றேன் இதை பண்றேன் எல்லாம் பண்றதுன்னா விளம்பர அரசியல் தான் தவிர உனக்கான வளர்ச்சி அரசியல் கிடையாது. எங்களோட வளர்ச்சி அரசியல் வந்து எல்லா உயிருக்குமான அரசியல். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இங்க நிறைய பேர் எல்லாம் மாற்று கட்சியாளர்லாம் இருப்பீங்க. இருந்தாலுமே சொல்றேன், எங்களுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து நீங்க அப்புறம் பாருங்க. அப்புறம் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சட்டமன்றத்துல ஒரு சில அமைச்சர்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. சில அமைச்சர்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் வந்து அந்த கோழி ஒண்ணு புடிச்சுன்னு வராது. கோழி புடிச்சுன்னு வந்து எல்லா அமைச்சரும் உட்காரும் போது ஒரு வேலையா பிச்சு 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 போடுவாரு. அங்க இருக்கிற அமைச்சர்லாம் சட்டசபை எல்லாம் கேட்பாங்க, ஏங்க நல்லா வடக்கோழி தானே இது, எதுங்க பிச்சு பிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. திருப்பி பிச்சு போட்டு தூக்கி அடிச்சுட்டு காலை எட்டி ஒழிப்பாரு. எட்டி ஒத்தணும், ஐயோ என்ன கோழி எப்படிலாம் எட்டி ஒழிக்கிறீங்க, கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கையில இருக்க தானியத்துல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கோழி கட்ட போட்டு அந்த கோழி திருப்பி தானியத்தை குத்திட்டு எவன் தோல் இறகெல்லாம் பிச்சானோ அதே ஆளுகிட்ட வந்து உட்காருது. இது எதுக்கு நான் அந்த குட்டி கதையை சொல்றேன்னா, நம்மள வந்து 5 வருஷம் ஆட்சியில 5 வருஷம் ஆட்சிக்கு வரும்போது ஃபுல்லா வந்து உன்னை எப்படி தோலை உரிக்கிற ரத்தத்தை உறிஞ்சிடுவான். அந்த மாதிரி உன்னை அடிமைப்பட்டு வச்சிருப்பான். எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்து 2000 2500 2500 அந்த மாதிரி ஒரு காசு தூவி வாரி அடிச்சவனுங்க நீங்க என்ன பண்றாங்க, ஐயோ ஸ்டாலின் நல்லா பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, எங்களை போட்டு பண்றீங்க.
நீங்க பண்ற தப்பால அடுத்த வர தலைமுறை வந்து பாடுபடுது. இப்ப சொல்ல போனா இப்ப நான் எனக்கு வேலையே இல்லை, நான் இன்னைக்கு வேலையை லீவ் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து என் இனத்துக்கான அரசியல் நான் முன்னெடுக்கிறேன். என் குடும்பத்தோட வந்திருக்கேன். என் பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் என்ன அரசியல் நடக்குது, எதுக்காக அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும், அடுத்த தலைமுறைக்கான அரசியலை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கும் பையனுக்கும் சொல்லி சொல்லி வளர்க்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைத்து வணக்கம்.